ஆரம்ன்ற பேருக்கு முன்னாடி வேற எதனா பேர் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ரன்ச்ராண்டா. என்னது லஞ்சா? இப்படிதான் அவன் மொக்க ஜோக் அடிப்பான். இது வந்தா பார்த்து பார்த்து செய்யறது உண்டு தானே. இதுதான் அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவலு. எப்படி எனக்கு ரெசிபி எல்லாம் கத்து கொடுங்கண்ணே. இவங்க சமைக்கிறதுல ஆர்வம் இருக்கு போலயே. நான் ஆரம் கேட்டாலும் சொல்லி தத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி தெரியும்ல. ஆமா, 2005, 2008 அந்த மாதிரி சமயத்துல நம்ம இவங்களை பார்த்துட்டோம். நாங்க ஸ்கூல் போறப்ப டெல்லி இவங்களை பார்த்துட்டு போவோமே. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 2 பேரும் வந்துருவாங்க. என்னதான் பண்ண போற நீ? சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஆரமும் சுகாவும் வராங்க இன்னைக்கு. அதுக்குதான் சமையல்ல அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன பொறுத்து சமைக்கிறத மட்டும் உடனே வந்துருவாங்க அவங்க. நீ என்னடா பண்றாங்க? அவனை கேளு. யாருமே ஒரு படியா இல்ல. இன்டர்வியூ எடுக்க போற மூஞ்சிகள் எல்லாம் பாத்தீங்களா? வந்துட்டாங்கன்னு நினைக்கிற சத்தம் கேக்குது. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்களும் மேக்கப் பண்ணாம வந்துக்கலாம் போலே. நீங்க எதுவும் பண்ணாம உட்காந்துருக்கீங்களா? அவசரப்பட்டு நாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோமோ? இல்ல இல்ல, நாங்க எப்பவுமே அப்படிதான் ஆரம்பிப்போம். தூங்கி எந்திரிச்சு அப்படிதான் உட்காந்துருக்கேன். இப்பதான் எந்திரிச்சிங்களா? சரி சரி. இந்த வர வழியில கூட குப்பை கொட்டிட்டு வந்தேன். வாங்க இவங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. சரி ஓகே. அது யாரு? உங்க தம்பியா? ஆமா, வீட்டோட செஃப். டெய்லி விட சமைக்க சொல்லுவீங்க போல. முதல்ல உங்களை தெளிவா வரவேற்றுக்கிறேன். இருங்க இவங்க கை கொடுங்க. வாங்க நாங்க இருங்க. ரொம்ப நன்றி. ஆரம்ன்ற பேருக்கு முன்னாடி வேற எதனா பேர் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ரன்ச்ராண்டா. என்னது லஞ்சா? இப்படிதான் அவன் மொக்க ஜோக் அடிப்பான். இவன் சமையல் வேலையை மட்டும் பாடுறா. இங்க எதுக்கு முக்க நுழைக்கிற? அது ஒரு கேம் கேரக்டரோட பேரு. ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளையாடுவானா? அது கேம் கேரக்டர் பேரா? அப்படி பார்த்தா யூங்கிக்கு எதனா பேர் இருக்குமே. பழைய பேர் என்ன இருந்துச்சு யூங்கி உங்களுக்கு? அவனுக்கு கிளாஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு முன்னாடி. அதுவும் கேம் மாதிரி தானே? இது ஒரு கேம் கேரக்டர். அப்படிதானே பேர் வச்சு சுத்துறீங்க? ஆமா, அது வந்து அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? என்ன கேட்டோன்னே மறந்து போச்சு பாரு. இதுதான் யோகின்றது. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி கொடுங்க. இந்த வந்துட்டேன். கை கழுவிட்டு போயிடுறேன். என்னது இது? வந்ததுக்கு கெஸ்டே சமைக்க வர்றானுங்க. சரி பரவாயில்ல. நான் உங்களை முதல்ல பார்த்தப்ப நீங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? நானும் ஹை ஸ்கூல்ல இருந்தேன். அப்போதைக்கு 17-18 வயசு தான் எனக்கு அப்பலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? இவங்களுக்கும் அப்போதைக்கு ஒரு 19 வயசு கிட்ட தான் இருந்துச்சு. ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தா. நான் தான் பார்த்தேன். அடிக்கடி உங்களை பார்த்து பேசியிருக்கேன் நான் கூட. நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க நிறைய மியூசிக் விஷயத்துல. சின்ன பசங்களா இருக்கப்ப பார்த்தது. இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ஆமாதான், வளர்ந்துட்டோம் தான். ஆனா நாங்க உங்களை மறக்கலையே. இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால தான் இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டோம். நீங்க கூப்பிடுறீங்கன்னு சொன்னோன்னே. நீங்க வந்ததே சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் அண்ணனுங்களை மறக்கல. உங்க டீம்ல நல்லா சமைக்கிற ஆள் யார் இருக்கா? இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படித்தானே இவங்க ஒருத்தவங்க மூச்சு பத்தில கண்டுபிடிச்சல. அவங்க சமைப்பாங்க சமைக்க மாட்டாங்க அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க பார்த்து. இப்போ அங்க சமைச்சிட்டு இருக்கான் பாருங்க. நிறைய கிளாஸ் போயிருக்கான், கோர்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கான். அதனால சூப்பரா சமைப்பான். வேற யாராச்சும் உங்க டீம் மெம்பர் சமைப்பாங்களா? ஜின்னு சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இப்ப பிடிஎஸ்க்கு ஒரு அண்ணனாவும் ஃப்ரெண்டாவும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிலைமையில நான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு. அந்த காலத்துல எனக்கு உங்களை தெரியும் தெரியும்ல. ஆமா, 2005, 2008 அந்த மாதிரி சமயத்துல நம்ம இவங்களை பார்த்துட்டோம். நாங்க ஸ்கூல் போறப்ப டெல்லி இவங்களை பார்த்துட்டு போவோமே. நீங்களா அப்புறமா நல்ல பசங்களா இருப்பீங்கடா தம்பிங்களா. அதனால உங்களை பார்த்தோன்னா நல்லா பேசி நல்லா பழகினேன் நான். அதனாலதான் எனக்கு உங்களை பிடிச்சிச்சு. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல நாங்க வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம்னு. நீங்க வந்து அந்த வயசுல எனக்கு நிறைய மியூசிக் பத்தி சொல்லி கொடுத்தீங்க. அதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நாங்க பிடிஎஸ் குரூப்பா ஃபார்ம் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன். புது ஆல்பம் வருதுல்ல உங்களுக்கு? ஆமாண்ணா, புது ஆல்பம் வருது. அதாவது ஃபோக் மியூசிக், பழைய ஃபோக் மியூசிக் தான் ஹரிரங்கன்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்களே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேற ஃபோக்கான பாட்டுலாம் புதுசா மியூசிக் வந்து இந்த காலத்து மியூசிக் மாதிரி தான் இருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னடா ஆதி காலத்துல இருக்குமா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எனக்கு அது பாட்டு கேட்க ஆர்வமா இருக்கு. யோகி பண்றதெல்லாம் பாரு. அப்படியே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அண்ணன் அந்த மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். யாருன்னு தெரிஞ்சா என்ன பேசுறது, அமைதியா உட்காந்துருக்கிறது, காமா உட்காந்துருக்காங்க பத்தி. அதனாலதான் எனக்கு தோணுது. நமக்கு அப்படி எனக்கும் அப்படிதான் தோணுது. மத்த மெம்பர்ஸ் தான் ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் அப்படியே அமைதியா உட்காந்து இருப்ப சில மாதிரி. அதிகமா பேச மாட்டான் அவன். பேசவே மாட்டான். எனர்ஜியை நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அப்பப்ப பார்க்க எங்களை விட பெரியவன் மாதிரி தெரியும். அது கரெக்டு தான். எல்லாரும் நாங்கள் குரூப்பாக சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம். இவன் போய் உரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அது எனக்கு அப்படிதான் வருது. அதனால அந்த பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கேரக்டர் இருப்பா. ஆரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி நல்லா இருக்கும் தான் அது பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் பிடிச்சது என்னன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்டைல் வந்து இருக்கும். அவங்களோட கேரக்டர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகமா இருப்பாங்க.
இருப்பாங்க. எங்களை பத்தி கேக்குறீங்களே, நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கீங்க போல. கல்யாணம் பத்தி கேட்டா நீ கவலைப்படுவ. ஏன்? ஏன்னா அண்ணன் மியூசிக்ல விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்கல்ல, அதனால அவரே ஃபீல் பண்ணுவாரு. அது நீங்களே எடுத்த முடிவு தானே. இவனாவே தான் எடுத்த முடிவு கூடாது. ஏன் இப்படி விட்டாரு? எப்பா என் வாழ்க்கை எனக்கே கேள்விக்குரியதாப்பா இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட போது என்கிட்ட நீங்க பேசாம இருங்க இப்ப கொஞ்ச நேரம். வர சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கொண்டு போடுவோம் எங்க வீட்டுக்காரம்மா. அது சரிதான், அது சரிதான். நாங்க எங்க வீட்டுக்காரமோட ஜாலியா இருக்கீங்க. நாங்க எதுவுமே சொல்லலையே. இப்ப நீங்க நல்லபடியா வாழுங்க, யாரும் கேட்கல. ரொம்ப நேரமா சமைச்சிட்டு இருக்கான், சாப்பாடு ஸ்மெல் வருது எனக்கு. பசிக்க ஆரம்பிக்குது எனக்குலாம். பொதுவா சீக்கிரம் சமைச்சிருவான், இன்னைக்கு நிறைய சமைக்கிறான் போல டிஷ். நீங்க வந்திருக்கீங்கன்னு அதனாலதான் லேட் ஆகுது. கொஞ்சம் வேற ஒன்றுல வெயிட் பண்ணுங்க, சூப்பரா டேஸ்ட் இருக்கும். மணி ஆயிட்டு இருக்குன்னு எவ்வளவு நேரம் சமைச்சுக்கிட்டே கிடக்குறேன். முடிய போகுது, இருங்க. 2013 நீங்க டெபிட் இருக்கீங்க. 2014 கிட்ட தான் நாங்க டிவில பாக்குறோம். பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. இந்த பசங்க நம்ம பசங்களாச்சே அப்படின்னு அவங்க ஆசைப்படி சாதிச்சு அவங்க ஒரு வேலை ஐடியா லைட்டாங்க நாங்க நினைச்சோம். நானே சமைச்சிட்டு இருக்கீங்களா? சமைங்க சமைங்க. நான் அப்படியே பேண்ட்டை சரி பண்ணிட்டு கிளம்பிடுறேன். ஓகே ஓகே. இதுல என்ன இருக்கு? இங்க உட்காந்து சாப்பிட போறீங்க? கீழே உட்காந்து சாப்பிடலாம் போலயே. சரிவா, கீழே எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். அப்பதான் சாப்பாடு வயிற்றுல ஒட்டும். நான் போறேன், நீங்க வாங்கினே. ஓகே. இவ்வளவு சாப்பாடை பார்த்தா ஜேகே தான் சாப்பாட்டை உறிஞ்சிருவான். அதெல்லாம் பாவம் இங்க இல்ல. நல்லா இருக்கா? வேற லெவலா இருக்கு பாக்குறதுக்கே. இவ்வளவு ஐட்டம் எப்படி செஞ்சீங்க ஒத்தாளா இருந்து? அதுக்கு தானே சமையல் கோர்ஸ்லாம் படிக்கிறதுனால செய்யறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படியா? இப்பதான் முத வாட்டி என்ன பாராட்டுறீங்க பிடிஎஸ் இருக்கிறதுனாலயா? இந்த சாப்பாடு டேஸ்ட்ல அற்புதமா இருக்கும், மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் எல்லா சாப்பாடையும். மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. நீங்க மிச்சம் வைக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இதை சமைக்கிறதுக்குனே நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? இப்ப சமைச்சிட்டே நான் இப்ப கிளம்பிடுவேன் ஊருக்கு. எப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா அந்த ஒரு சாப்பாடு சமைக்கிறதுக்குன்ட்டு? என்னைக்காச்சும் நம்ம 2 பேருக்கு மட்டும் இப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க வகை வகையா. இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க, எவ்வளவு சமைச்சிருக்காங்க பத்தியா? டேஸ்ட் அல்டிமேட்டா வேற இருக்கு. மத்த நாளா அப்படி சமைக்க மாட்டோம். கெஸ்ட் வந்தா பார்த்து பார்த்து செய்யறது உண்டு தானே. இதுதான் அல்டிமேட்டா இருக்கு, வேற லெவலு. எப்படி செஞ்சீங்க? ரெசிபி எல்லாம் கத்து கொடுங்கண்ணே. இவங்க சமைக்கிறதுல ஆர்வம் இருக்கு போலயே. நான் ஆரம்பி கேட்டாலும் சொல்லி தரத்துக்கு ரெடியா இருக்கேன். ஈஸி ஸ்டெப் தான் சமைக்கிறது. நான் கேட்டா எப்படி சொல்லி தருவேன். ஈஸியா சொல்லி தரத்துக்கான ஒரு ட்ரிக் என்கிட்ட இருக்கு, அதை நான் சொல்லி தருவேன். என்னால நம்பவே முடியல. இப்படி சமைப்பானா எனக்கே தான் தெரியும். இத்தனை வகை சமைப்பான் ஒத்தாளா இருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள அப்படின்னு. சாப்பாடு டேஸ்டா இருக்கு. ஆனா ஆரம் இடையில வெங்காயம் வெட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால, வெங்காயம் வெட்டி கொடுத்ததுனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு. அது ஒரு பெரிய ஹெல்ப் இல்ல, அதனாலதான் அவன் டக்குனு சாப்பாடு சமைச்சு முடிச்சிட்டான். ஆமா நிஜமா நான் ஆரம்பதான் பாராட்டி ஆகணும். ஏன்னா வெங்காயம் வெட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கிட்டு வெங்காயமும் இடையில வெட்டி கொடுத்துட்டு நல்ல விஷயம் தான் அதெல்லாம். இந்த மாதிரி எப்பவுமே சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்ப அடிக்கடி பிடிஎஸ் நம்ம இன்டர்வியூ வரணும், அப்பதான் சமைக்க வருவான். இடையில இன்டெரக்டா என்ன ஒரு கலாய்ச்சி விட்டாங்க. சரி பரவாயில்ல. போதுமா சாப்பாடு? போதும் போதும். நாங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவோம், நீங்க கொஞ்சமா சாப்பிடுறீங்க. எப்படி உங்களுக்கு வத்துதாது? எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்களே, என்னது இது? இவ்வளவு சாப்பாடு எங்களால சாப்பிட முடியாது. ஆனா ஜேகே வந்து சாப்பிட்டுருப்பான், நேரத்துக்கு காலி பண்ணிருப்பான். அப்ப அடுத்த வாட்டி அப்ப நாங்க ஜேகே கண்டிப்பா கூப்பிடுறோம். கண்டிப்பா கூப்பிடுங்க. இந்த சாப்பாடு கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேர்ல பாக்குறோம். நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தது உங்களை. ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்க ஸ்கூல் காலேஜ்ல முடிச்சிட்டு தான் இருந்தோம். நீங்க தான் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் நீங்க பார்க்க இளமையா தான் இருக்கீங்க. அண்ணன் இளமையா தான் இருக்காங்க. எங்க மனசு ஆறுதல் படுறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையில விட்டுட்டு இருக்கீங்களா? நாங்க ஏன் பீலா விட போறோம்? உண்மையா தானே சொல்றோம். நீ சொல்றதுதான் சிரிப்பா வருது, அவங்க பேசுறது தெரியல. யூஸ்வலா நாங்க யூஸ் பண்றதுதான். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு பிஸி ஷெட்யூல் வச்சுட்டுமே நீங்க வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. அதை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு ஒருத்தவங்க முக்கியம் தெரிஞ்சுட்டா மத்ததெல்லாம் விட்டு அவங்களுக்காக வரதுன்னு வழக்கம். நானும் அதேதான். நீங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்கேன். இருக்குமே நம்ம கூட்டு போய் வந்துருவாங்களா மாட்டாங்களா? எங்க 2 பேருக்கும் வந்து முக்கியமான நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்க. நீ கவலையே பட வேணாம், நாங்க வந்துருவோம் எப்படியுமே. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். எங்களுக்காக நீங்க வரீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா. விதமான சாப்பாடு சாப்பிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் இன்னைக்கு ஆரம்போட சேர்ந்து வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த வாட்டி ஜின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. ஜெயஹோப் ஜின்னு எல்லாரையும் கண்டிப்பா நாங்களே இன்வைட் பண்ணுவோம். மறக்காம நீங்க வந்துருங்க தம்பிங்களா. நாங்க எல்லாம் எப்படின்னு வந்தீங்கன்னா மித்ரா அண்ணனோட சமையலுக்காகவே நான் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. இவன் இப்ப ஃபாரின் போயிட்டு திரும்ப நீங்க வரப்பதான் வருவான். அப்பதான் நான் கூப்பிடுவேன் மித்ரா. அது வரைக்கும் கூப்பிட மாட்டேன். இங்கே இருக்க வேணாம். நான் படிப்பு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இவன். ஆமா ஆனா நீங்க வரத மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நாங்க நீங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஏன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு நல்லா இருக்கு இது. மித்ரா அண்ணன் மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு வருது எனக்கு. வழக்கமா எப்படி நம்ம ஷோ முடிப்பா மறந்து போச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமா? இவங்க வந்திருக்காங்கல்ல, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். நாங்க 3 பேருமே இன்னும் ஒன்னா இருந்து மியூசிக் வந்து செய்யலான்னு தான் இருக்கோம். அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்பப்ப செய்யறோம். நீங்க நிறுத்தாதீங்க. எதுக்கு நிறுத்தாதீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க நிறுத்த போறோம். கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். கவலைப்படாதீங்க. எங்களோட பாட்டை நீங்களும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்க.
மியூசிக்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வெற்றிகரமான ஆல்பம் அதான். ஆல்பம் ஆஃப் த இயரே அதான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஷோக்கு வர எல்லாரும் கண்டிப்பா நம்மளோட எபிகே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, எல்லாரும் அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க அறிவியல் பாட்டுக்கு எதனா சொல்லுங்க, நான் அடுத்து சொல்லுங்க, நாங்க சொல்றோம்ல. இது ரொம்ப ஜாலியான ஈவென்ட்டா போச்சு. சாப்பாடு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. சாப்பாட்டு ஈவென்ட் தான் இது. வேற யாராவது கெஸ்ட் வரணும்னா கால் பண்ணுங்க, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. மெயில் கூட நீங்க பண்ணலாம். இவ்வளவு ஜாலியான ஷோக்கு அதுக்கு முன்னாடி போனது கிடையாது. சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, மொத்த சொல்லி சாப்பாடு தருவாங்க. எங்களை மாதிரி சமைச்சு கொடுப்பாங்களா தெரியல, லைவா சமைச்சோம்னா நாங்க ஏதோ டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. டெஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிடுறாங்க. வகை வகையா நிறைய சாப்பாடு பண்ணிருக்காங்க. கம்மியான டைம்ல இவ்வளவு சாப்பாடு செய்யணும்னு எனக்கு ஆச்சரியம் தான். அவசரமா பண்ணீங்களா சாப்பாட்டை? அவசரமா பண்ணிமே சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமாமா, சூப்பர் தான். வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்லாம் எதுவுமே குறை சொல்ற மாதிரியே இல்ல, அற்புதமா இருந்தது. சாப்பாடு உப்பு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இன்டர்வியூக்கு வந்து ஜட்ஜாவே ஆயிட்டாங்க பாருங்க அவங்க. உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே ஏதோ ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க, அது எனக்கு போதும். எனக்கு கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூக்கு நீங்க வந்தே ஆகணும். மொத்த மெம்பர்ஸையும் கூட்டிட்டு வரணும். ஜேக்கெல்லாம் நல்லா சாப்பிடாரு சொல்றீங்க, கூட்டிட்டு வாங்க. சுகாரம் ஃபைட்டிங் நல்லா பண்ணுங்க. இந்த ஆல்பமை நீங்க வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆல்பம் வந்து நாங்க வெற்றிகரமா கண்டிப்பா இந்த ஆல்பம் பெரிய ஹிட் ஆயிரும் பாருங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. சூப்பரா ரிலீஸ் ஆகி நல்லா இருக்க போகுது.